அங்கதான் அதுலதான் கடிக்குது ரொம்ப பாருங்க. அட எங்க பெரிய பொண்ணு, ஏங்கனுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேக்க. எல்லாம் பொடுகாதான் இருக்குது மண்டை ஃபுல்லா. ஒழுங்கா கத்தாலையெல்லாம் தேய்ச்சி குளி, ஒரே பொடுகா இருக்கு. அட என்னத்தை தான் தேய்ச்சி குளிச்சாலுமே போகாமடக்கு மைனி. 2 நாள் போன மாதிரி இருக்கு, அதுக்கடுத்து மறுநாள் வந்துருது. என்ன பண்ணனியே தெரியல. அம்மா எக்க, அம்மா இந்த மாதிரி பேசல, உனக்கு ஒரு மாதிரி இல்ல. அம்மா எதையாட்டு சொல்லி கேட்டு விட்டுற வேண்டியதானே நீ. என்னத்த போட்டு கேட்க வனுஜா, எல்லாமே பழகி போச்சு. இப்படிதான் நைட்டு, வேற என்னத்த பண்ண. பிள்ளைல படிக்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்கோம், அதுவும் வேற வீட்டு பிள்ளை இல்ல, நான் மொபா பெற்ற பிள்ளையதான் படிக்க அனுப்பியிருக்கு. ஊர்ல யாரும் குறைச்சலான்னா இவளே நல்லா போதும். அம்மைக்கு நம்ம எல்லாத்தையும் விட இளவரசியும் சுமதியும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப சுமதி கிட்டயுமே அம்மா கடுகடுன்னு தான் நிக்கா. வேற என்னத்துக்கு, நான் என் புருஷன் கூட அங்க இருக்க முச்சுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப இங்க வந்த பிறகு ஒரு மதிப்பும் இல்ல, ஒன்னும் இல்ல. பேசாம நான் அங்க பேரலான்னு தான் நினைக்கேன். அட சும்மா இரு சுமதி, நம்ம அப்பா சாவதுக்கு முன்னாடி என்ன சொன்னாவ, நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒத்துமையா இப்படியே இருக்கணும்னு இருக்காவ. அதனாலதான் நீ இப்ப இங்க வந்து இருக்காத, அம்மைக்கு எல்லாம் தெரியும். அதனால நீ அமைதியா இரு. நம்ம அம்மைக்கு நம்ம பிள்ளைகள் படிக்க போனதுதான் பிடிக்கல. இல்லக்க, நான் லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போனாலுமே நம்ம அம்மைக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து இப்பதான் இடையில நான் இங்க வந்து இருக்கிறதுனால தான் என்னமோ ஒரு மாதிரி சிடு சிடுன்னு விழுந்த மாதிரியே இருக்கு. என்னன்னு தெரியல, பேசாம அவகிட்டே கேட்டலாம் போலதான் இருக்கு. லவ் மேரேஜ் பண்ணி போனாலும் நல்ல வசதியான இடத்த பார்த்து தானே போனேன். அதனாலதான் நம்ம அம்மைக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. இப்ப இங்க வந்து இருந்தோன்னா ஒருவேளை ஒன்னு அங்க துரத்தி விட்டுட்டாங்கன்னு நினைச்சிட்டாலே என்னமோ. அதான் இன்னும் ஒரு வாரத்துல அவருங்க வந்துருவாருன்ட்டேன, வேற என்ன. வீட்டுக்காரன் வந்த பிறகு நம்ம அம்மா எதுவும் சொல்ல மாட்டா உன்ன. அவரு வந்த பிறகு எப்படியாவது இப்படி சிரிச்சிடுன்னு இப்படி நின்றுகிட்டே இருந்தானா நான் பேசாம என் வீட்டை பார்த்தே போயிருவேன். இப்படி சொல்லாத சுமதி, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. நம்ம அப்பா குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு இருக்காவ. அதனாலதான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். சரிக்க. நம்ம அண்ணன் தான் எங்க இருக்கானே தெரியல, எப்படி இருக்கானோ. எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருப்பாங்க. அவன் குணத்துக்கு அவன் பிள்ளைகளு அவன் பொண்டாட்டி எல்லாருமே நல்லா இருப்பாவ. ஆமா, நீங்க அவன் நல்லா இருப்பான்னு வாழ்த்திக்கிட்டே இருங்க. அவன் நம்ம நல்லா இருக்கோமா இல்ல இருக்கோமா இல்லையான்னு கூட பார்க்க வர மாட்டாக்கான். நீ இப்படி சொல்லாத வனஜா, நம்ம அண்ணன் நமக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கான் தெரியுமா. நம்ம அண்ணன் காதல் கல்யாணம் செஞ்சாதான், ஆனாலும் ஓடி போலையே. வீட்டுக்கு அவங்கள மரியாதையை கூட்டிட்டு தானே வந்தான். வீட்டுல சொல்லி பார்த்தான், கேட்கல. அதனால காதல் கல்யாணம் தெரியாமலே பண்ணிட்டான். பண்ண பிறகு வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே அம்மா உள்ள கூடணும். அம்மா கூப்பிட மாட்டேன்ட்டா. வந்தா நீ தனியா வா, அவளை இங்க இருந்து அப்படி விரட்டுங்க. அண்ணன் யோசிச்சு பார்த்தா, நம்பி வந்தவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான். இங்க போனான்னு தான் தெரியல. அப்படி என்னக்கா அவன் செஞ்சுட்டாங்கிய, அவன் நமக்கு என்னதான் செஞ்சான் அண்ணனா. என்னத்த வனஜா செய்யல, அவன் சொத்துல பங்கு வேண்டான்ட்டான். அவன் மட்டும் இல்ல, நம்ம தம்பியுமே எல்லா சொத்தும் எனக்கு வேண்டான்னு தான் சொன்னான். ஏன் நம்ம பொம்பளை பிள்ளைங்க வந்து இருக்கோம், நம்ம வீட்டுக்காரங்களும் வந்து இருக்கான்வ, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் இவ 2 பேருமே இப்படி சொன்னான்வ. அது மட்டும் இல்ல, உனக்கு இளவரசிக்கு நகை பிரச்சனை வந்துச்சே, அப்ப அவன் தான் வேலை செஞ்சு அவன் சம்பளத்தை மொத்தமா கொண்டு வந்து உன் வீட்லயும் அவ வீட்லயும் கொண்டு வந்து கொடுத்தான். உங்க 2 பேருக்கையும் நகையை போட்டு திரும்பவும் பிரச்சனையை முடிச்சு இது பண்ணான். தனக்குன்னு எதையுமே நம்மகிட்ட இருந்த வரைக்கும் சேர்க்கவே இல்லை. எல்லாம் என் தங்கச்சி என் தம்பி இந்த மாதிரி இவங்க அனுபவிக்கணும்னு ஏதும் பண்ணான். கடைசியில நம்ம அம்மா இப்படி விரட்டி விட்டுட்டா. அதான் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, அவன் பேரையாவது நம்ம வீட்டுல யாருக்காட்டு வைக்கணுமேனி. எனக்கு பையன் பிறக்கல. அதான் பெரிய பொண்ணுக்கு பையன் பிறந்தோன்னே மூத்தவனுக்கு சிவான்னு வைப்பியான்னு தான் கேட்டேன். அவன் வைக்கலாமன்ட்டா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐனியோட அந்த மனசு உண்மையாவே யாருக்குமே வராது. எங்க அண்ணன் பேர வைக்கணும்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டதுக்கு. அட போங்க, எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. சிவாவும் வெற்றியும் உங்களுக்கும் பையன்தான். நீங்களும் அவங்களுக்கு பேர் வைக்க எல்லா உரிமையுமே இருக்கு. ஓ, அதான் சிவகுமார சிவான் வச்சிலோ. அம்மா அதான் இந்த பேரை வைக்காண்டான்ட்டு இருந்தாளா, எனக்கு இது தெரியாதே. ஆமா வனஜா, அம்மா இதனாலதான் இந்த பேரை வைக்க கூடாதுன்னா அவன் பிறந்த வீட்டுக்குள்ள. அதுக்கடுத்து அது சிவகுமார் தானே, இது சிவா அப்படின்னு சொல்லி மாடலா இருக்குன்னு சொல்லி வச்சிட்டோம். சரி, இன்னும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் விட்டு வர நேரம் ஆயிட்டு, வாங்க வீட்டுக்கு போவோம். வந்த இங்கன தானே வருவாள்வ, இருப்போம் கொஞ்ச நேரம். பெரிய பொண்ணு ராஜா வந்துட்டான், போய் கஞ்சி ஊத்தி கொடு.
எல்லாம் நம்ம வீட்டு கோஷ்டி தானா? இவளுக்கு என்ன படுத்து தூங்கி இடம் இல்லைன்னு எங்க வந்திருக்கா? சும்மாதான் ராஜா, வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருந்துச்சு, அதான் அங்க வந்திருந்தோம். சரி சரி, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு, கஞ்ச ஊத்து பெரிய பொண்ணு. கஞ்செல்லாம் ஊத்துதேன், ராஜாவும் வெற்றியும் எங்க? வாரான் பின்னாடி வருவான்வ, நீ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கஞ்ச ஊத்து. வாங்க. இப்பவும் சொல்றேன், எல்லாரும் ஒழுங்கா கேட்டுக்கோங்க. நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே உங்களுக்கு வைக்கிறாங்க. அதனால 9 o'clock எல்லாருமே வந்திருக்கணும். 9 o'clock இல்ல 9:30க்குள்ள எல்லாருமே நிச்சயமாட்டு காலேஜ் கேம்பஸ்க்குள்ள வந்திருக்கணும். இல்ல மேம், அந்த மாதிரிலாம் என்னால வர முடியாது அப்படின்னா நீங்க எந்த ப்ரோக்ராம்லயுமே வந்து நிச்சயமாட்டு பார்ட்டிசிபேட் வந்து பண்ணக்கூடாது. அண்ட் அடுத்து ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்ட எல்லா பிள்ளைகளுமே கொஞ்சம் சீக்கிரமாட்டு வரதுக்கு பாருங்க. நீங்க ஒருவேளை அங்க வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்க சீக்கிரமா வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி நீங்க பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாருமே ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? எஸ் மேம். ஓகே, வெரி குட், ஆல் தி பெஸ்ட். காலையில 9:30க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் 3 o'clock வரைக்கும் ப்ரோக்ராம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இங்கேயே வச்சு தந்துருவாங்க. மேம், அமௌண்ட் ஏதாவது உண்டா? இல்லடா, அமௌண்ட் வந்து எப்பவுமே மோஸ்டா பிரிப்பாங்க. இந்த தடவை அமௌண்ட் எதுவுமே வேண்டாம்னு பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. அதனால அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. தேங்க்யூ மேம். ஓகே, நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கிட்டீங்களோ அதை வந்து இதுக்கு அடுத்த பீரியட்ல இருந்து இன்னும் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த பீரியட்ல இருந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு அசத்துங்க. பை. ஓகே மேம். சரி வாரியானு, நம்ம போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். வானந்தினி, ஒரு வழியா நமக்கு ஃப்ரெஷர்ஸ் டே வச்சிட்டாங்க. ஆமா, எல்லாரும் எல்லா ப்ரோக்ராம்லயும் கலந்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா எஸ்ன்ட்டீங்க. ஆனா நான் இதுலயும் கலந்துக்கலையே. என்னடி இவ என்ன பத்தி எப்படி கேட்கா? ஐயோ, மாட்டிக்கிடுவோமோ? நீ தானே இந்த தேவையில்லாத வேலையை பார்த்த. சமாளி. நீ சேர்ந்துதானே ஆமா எஸ்ன்னு இப்போ எங்ககிட்ட வந்து கேட்க? சரி சரி மேம், அதெல்லாம் ஒன்றும் பெருசா கண்டுக்கிட மாட்டாங்க. வாங்க நம்ம வெளியே போவோம். அட வாரீங்களா, பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் தானே, அதெல்லாம் நம்ம நல்லா பண்ணிடுவோம். கொஞ்சம் கழிச்சு பண்ணுவோம். ஓகே சரி, அப்ப நீங்க போய் வெளியே இருங்க, நான் வாரேன். எங்க போற? ஐயோ, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். வரணுமா? இல்ல இல்ல வேண்டாம், நானே போய்க்கிடுவேன். சரி, அப்ப நாங்க வெளியே தான் இருப்போம்னா அந்த மரத்துக்கிட்ட நீ வந்துரு. ஓகே, தனியா போயிட்டு வந்துருவல ராதா? ஐயோ அம்மா, இந்த இருக்கிற பாத்ரூம் காட்டி இப்படிலாம் கேட்கீங்க. அதெல்லாம் நான் போயிட்டு வந்துருவேன், நீங்க போங்க. சரி சீக்கிரம் வா. சரி வாங்கட்டி நம்ம போவோம். வாங்க. ஹலோ மிஸ்டர், நம்ம இங்க என்ன பண்றோம்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். வேற என்னத்துக்கு, சைட் அடிக்கதான். என்னது? என் டீரேனு புழு புழுன்னு வர, கொஞ்ச நேரம் அமைதியா கட்ட. லிக் இருக்கு, மேல இருந்து ஃபர்ஸ்ட் கையெடு. ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு, கையெடு. லிக் இருக்கு. சொன்னாலும் சொல்லட்டாலும் நீ சின்ன பிள்ளை தான் கட்ட, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப யாரதான் பார்க்க வந்திருக்க? நான் வேற யார பார்க்க வந்திருக்க போறேன், ராதாவை தான். என்னது, ராதாவையா? லே, இதெல்லாம் சரியா இல்ல, பாத்துக்கா. அதெல்லாம் சரிதான், சும்மா வாய முடிக்கிட்டு. இது ராதாவுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரிஞ்சா அவளையே கூட்டு போய் இருந்து பேச மாட்டேன். அவளுக்குலாம் ஒண்ணும் தெரியாது, சும்மா சைட்டு மட்டும் அடிக்கும் இப்போதைக்கு. இதுக்கு வேற ஆளை பாரு, என்ன விடு பெஸ்ட். முடியாது முடியாது, நின்னு அருணையாவது கூட்டு வந்திருக்கலாம், என்ன மட்டும் தனியா பிடிச்சிட்டு வந்திருக்கான். மெண்டல் மெண்டல். வருவான், அவன் ஜானுவதுனா பார்க்க போயிருக்கான். ஒரு மணி நேரம் கழிச்சு வருவான். இப்படி லவ் பண்றவங்க கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே. சோ கடவுளே, எனக்கு ஒருத்தனை எப்ப என் கண்ணுல காட்டுவேன்? வருவான், வெயிட் பண்ணு. போல மெண்டல், வந்த வேலையாவது ஒழுங்கா பாரு. சீக்கிரம் கிளம்புவோம். பிரின்சிபல் பார்த்து அவ்வளவுதான். சும்மாவே நிறைய மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டோம் நம்ம. இதுக்கு மேலெல்லாம் மன்னிப்பாங்கன்னா அவ்வளவுதான். சீக்கிரமா வா, இடத்த காலி பண்ணுவோம். இரு ஒரு 5 நிமிஷம். இந்த ஆந்தகண்ணி எதுக்கு இப்ப ஆந்தகண்ணை உருட்டுதா? அடி ஆந்தகண்ணி, எதுக்கு இப்ப ஆந்தகண்ணை உருட்டி பாக்க? அட முட்டை கண்ணா, உன்னோட முட்டை கண்ணா கொஞ்ச நேரத்துல இப்படி வெளியே வந்துரும் பாரு. எதுக்கு? கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. எங்க? பின்னாடிதான். பின்னாடி அப்படின்னு இருக்கு. கையை எடுல கேன. மோகன் ரேணு 2 பேரும் என்ன பண்றீங்க? அடியாத்தி, அது வந்து மேம், இங்க ப்ரோக்ராம்ல நாளைக்கு, அதனால நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு பிள்ளைங்களை கூடுறதுக்கு வந்தோம். ரேணு, நீ என்ன பண்ற? மேம்,
ரேணுவும் சேர்ந்துதான். ஏன் ரேணுக்கு நீதான் வாயா மோகன்? சொல்லு ரேணு, நீ என்ன பண்ற? ஐயோ, இந்த நேரத்துலயா ராதா வரணும் வெளியே? என்ன பண்ண? மேம், நாங்களும் உங்க ப்ரோக்ராம்ல கலந்துருக்கோம். அதான் எங்க கூட ஆடுற பிள்ளைங்கள கூப்பிடுறதுக்கு வந்தோம். ஆமா ஆமா. ஓ, நீங்க சீனியர், அவங்க ஜூனியர், 2 பேரும் சேர்ந்து கலந்து ப்ரோக்ராம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? ஓ அப்படியா? எங்களுக்கு தெரியாத, நாங்க சேர்ந்துதான் ப்ரோக்ராம் பண்றோம். ஓ அப்படியா, ஓகே. யார் யாரெல்லாம் அவங்க கூட சேர்ந்து பண்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ, இது என்னடா சோதனை! இப்ப யார் பேர சொல்ல? ரேணு, உன் கூட யாரெல்லாம் பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்ல. அட என்ன, மோகன் சீனியரை பிடிச்சி மேம் நிறைய கொஸ்டினா கேக்குறாங்க. ஆமா, அவர் எதுக்கு இந்த சைடு வந்தாரு? இந்த காரிடோர்ல அவங்க கூட யாரு ப்ரோக்ராம் பண்ண போறா? நம்ம கிளாஸ்ல யாரும் கிடையாது. வேற யாரா இருக்கும்? சரி, நமக்கு அவளை வெயிட் பண்ணிட்டு பாருவ. சீக்கிரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போவோம். அட என்ன மேம், மோகனோட காதையே பிடிச்சிட்டாங்க. நம்ம மேம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. நம்ம மேம் ரொம்ப சாஃப்ட் தானே. ஏய் படவா, என்கிட்டயே போய் சொல்றியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது பாரு. ஐயோ, அம்மா மாமா ப்ளீஸ்மா, விட்டுருமா, வலிக்குதுமா, என் செல்ல அம்மால, விடுமா விடுமா, வலிக்கு வலிக்கு. இங்க என்னடா பண்ற? இங்க உனக்கு என்ன வேலை? தாயே விடு தாயே, உன்னதான் பார்க்க வந்தேன், உங்களதாமா பார்க்க வந்தேன், என்ன விடு. இதை என்ன நம்ப சொல்ற? ரேணு, நீ சொல்லு. ரேணு, சொல்லாத. அது அது வந்துமா. என்னது, நம்ம மேம் மோகன் சீனியரோட அம்மாவா? அட சொல்லு ரேணு, இவன் எதுக்கு இங்க வந்தான்? திரும்பவும் என்ன மன்னிப்பு கடிதம் ஏதாவது எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்களா? அது வந்துமா, அப்படிலாம் இல்ல. ஐயோ, மெண்டல் என்னத்த சொல்லி வளர போறான்னு தெரியலையே. அம்மா, பிரின்சிபல் தான் எங்களை கூப்பிட்டாங்க. நாளைக்கு ப்ரோக்ராம பத்தி ஏதோ சொல்றதுக்காக கூப்பிட்டாங்க. சப்பா, ஒரு வழியே காதை விட்டிய தாயே, என்ன வலி வலிக்குது. சரி, பிரின்சிபல் எதுக்கு உங்களை கூப்பிட்டாங்க? அதான் சொன்னோம்லம்மா, நாளைக்கு ப்ரோக்ராம பத்தி ஏதோ பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. நீ உங்களோட சேர்ந்து ரொம்ப பொய் பேச கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ரேணு. சரி, என்னமோ ஒண்ணு, ஒழுங்கா உங்க கிளாஸ்க்கு போங்க. ஓகேம்மா. டே மோகன், இங்க இப்படி அலைஞ்சிட்டு இருக்கத நான் பார்த்தேன். தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவோம் பத்துக்கா. ஒழுங்கா கிளாஸ் பார்த்து போ. ஓகேமா. இது காலேஜ். ஐயோ ஓகே மேம், நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் ஃபர்ஸ்ட். ரேணு, இவன் கூட சேர்ந்து சும்மா சுத்தாத. 2 பேரும் ஒழுங்கா உட்கார்ந்து படிங்க. கிளம்புங்க இங்க இருந்து. ஆமா ரேணு, என் கூட எல்லாம் சுத்தாத, ஏன்னா நீ ஊருப்பட மாட்ட. நான் நிக்கிறாங்க பாரு நம்ம மேம், இவங்க கூட சுத்து, நல்லா வாழ்க்கையில ஊருப்பட்டுலாம். அடிங்க. ரேணு வா, கிளாஸ்க்கு போலாம். நல்ல ஜாலியான ஃபேமிலி போல. ஆனா இவங்க பேசுறது, இவங்க நடந்துக்கிடுறது, இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊர்க்காரங்க மாதிரியே இருக்கு. அட ராதா, எங்க நீ போன இவ்வளவு நேரமா? நீ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன்னு நினைச்சிட்டோம் தெரியுமா? அவளாவது வலிக்கு விழுந்தேன்னு நினைச்சா, நான் அங்கேயே நீ பாய போட்டு படுத்துட்டியோன்னு நினைச்சேன். சிச்சி, இந்த மாதிரிலாம் மாட்டி நினைச்சீங்க என்ன? நான் ஒரு 5 நிமிஷம் சரி கதை கேட்டு வரணும்னு நீ நின்று வந்தேன். ஆமா, என்ன கதை டீ ராதா? எங்களுக்கே தெரியாம? அது ஒண்ணு இல்ல டீ, நம்ம சீனியர் மோகன் இருக்காங்களா, அவங்களும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். மோகன் அண்ணாவோட அம்மா வந்திருக்காங்களா? அதானே, நீ எப்ப பார்த்த அவங்கள? ரெஸ்ட் ரூமுக்கு தானே போனேன், எப்படி பார்த்த அவங்கள? ஐயோ, இருங்க சொல்லுதேன். நீங்க எல்லாரும் போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்தேன்னா, அப்போ மோகன் சீனியர் ரேணுக்கா வந்து நம்மளோட காரிடார்ல தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம மேம் இருக்காங்களா, வசந்தி மேம், அவங்க வந்து மோகன் கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஏதோ திட்டுறாங்க போலன்னு சொல்லி சும்மா கேட்டுட்டு தான் இருந்தேன். திடீர்னு மோகன் சீனியரோட காதை பிடிச்சிட்டாங்க. மோகன் அண்ணாவோட காதை பிடிச்சாங்களா? நம்ம மேம் அப்படி கிடையாது, நல்லா சாஃப்ட் தானே. எதுக்கு? பொறுப்பு மாதிரி சொல்றேன். நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். திடீர்னு காதை பிடிச்சோன்னே நம்ம மேம் இப்படி கிடையாது, நம்ம மேம் சாஃப்ட் தானே. நீ அதுக்கடுத்தானே தெரியுது மோகன் சீனியரோட அம்மாவே நம்ம வசந்தி மேம் தான். என்னடி சொல்ற? மோகன் அண்ணாவோட அம்மா நம்ம மேமா? ராதா, சரியாதான் கேட்டியா இல்லனா வேற ஏதாவது கேட்டு வந்து சொல்லுதியா? மோகன் அண்ணாவோட அம்மா நம்ம மேமா? ஆமா, அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மோகனோட அம்மா வந்து நம்ம மேம் தான். அப்புறம் மோகன் அண்ணா கிட்ட எல்லாம் கொஞ்சம்
பார்த்துதாம்மா பேசணும். நல்ல வேளை நான் மேம பத்தி எதுவுமே இது நாள் வரைக்கும் குறை சொன்னதில்ல. அட நம்ம மேம் எங்கிட்ட குறை சொல்ற மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க. நம்ம மேம் தான் ரொம்ப சாஃப்ட் ஆச்சே. அதுவும் சரிதான். அது இருக்கட்டும். சரி, நீங்க நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு பிராக்டிஸ் எதுவும் பண்ணலையா? ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாலே. நாங்க ஹாஸ்டல்ல போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிடுவோம். அப்ப சரி. ராதா, நீ இதுலயாட்டு பேர் கொடுக்க வேண்டியதானே? ஏதாச்சும் ஒண்ணு பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதானே? எனக்கு இதுலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல பூமாரி. ஐசு, நிலைமை சங்கடம் தான். சும்மா இருட்டி பேரை கொடுத்துட்டேன். என்ன பண்ணன்னு தெரியல என்ன. சரி, அதை விடுங்க. எனக்கு வயிறு பசிக்கு. கேண்டீன் போமா? எப்ப பார்த்தாலும் சோறு 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 தான். வேற எதுவுமே தெரியாதா ஐசு உனக்கு? இப்பதானே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம். அட போங்கடி, எனக்கு பசிக்கு. நான் என்ன பண்ணேன்? சிரிக்காதீங்க. அட என்னடி அனு, எங்க போனாலுமே இதுங்க வருது. இதுங்க மூஞ்சி பார்த்தாலே கோவமா இருக்கு. அதானே நந்தினி, எங்க போனாலுமே வருது. இதுங்க மூஞ்சி பார்த்தாலே கோவமா இருக்கு. இதுல வேற அந்த பட்டிக்காடுன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டா பட்டிக்காடு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க போல. என்னதான் இருந்தாலும் பட்டிக்காடு தானே. பட்டிக்காடோட என்னைக்குமே நம்ம ரேஞ்சுக்கு வர முடியாது. இதுல இவளை பார்த்தாலே கோவமா இருக்கு இந்த ராதாவெல்லாம். சரி விடு அனு, வா நம்ம இந்த சைடா போவோம். இவங்களுக்கு இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்கணும். நம்ம இதுல தானே எப்பவும் பிராக்டிஸ் பண்ணுவோம். இதுலயே இருப்போம். இவளை கிளப்பி விடுவோம். வேண்டாம் அனு, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? வா விடு நந்தினி. ஏய் ஐசு, சோனி, என்னடி மெண்டல் வாய்ஸ்லாம் கேக்கு? வயிறு பசியா இருக்குதுனால அப்படி இருக்குமோ? லூசு, அனு நந்தினி வந்திருக்காவ. இவங்க எதுக்கு இங்க வந்தால்வே? சொல்லு, என்ன அனு? அது நாங்க எப்பவுமே இங்க தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். அதனால நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு போனா நல்லா இருக்கும். நீங்க எப்பவுமே இங்க தான் பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அதான் சொல்றோம்ல, என் காது கேட்கலையா? இங்க இருந்து எந்திரிச்சு போனா நல்லா இருக்கும். முடியாது, நான் என்ன பண்ணுவேன்? பிரின்சிபலை கூட்டு வருவேன். அப்ப முடியாது. வேண்டாம் ஐசு, தேவையில்லாத பிரச்சனை இருக்கு. வாங்க. எங்களால எந்திரிச்சு போக முடியாது. ஒன்னும் இந்த இடத்துல உன்னோட பேர் எதுவும் எழுதலையே. மேம் ஒன்னும் இப்படி வெளியெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லலையே. ஒவ்வொரு கிளாஸ் ரூம் சிலது வந்து ஃப்ரீயா இருக்கும், அங்க போய் தான் பழக சொன்னாங்க. நாங்க எப்பவுமே இங்க தான் பழகுவோம். நாங்களும் எப்பவுமே இங்க தான் உட்காருவோம். என்ன பிரச்சனை பண்றீங்களா? லூசாட்டி நீ. நாங்க செவனேன்னு எங்க பாட்டுக்கு தானே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். நீயே வம்படியா வந்து பிரச்சனை இழுத்துட்டு பிரச்சனை பண்றீங்களாங்கிற. அதான் நாங்க சொல்றோம்ல, வந்து இதுலதான் நாங்க எப்பவுமே பிராக்டிஸ் பண்றோம். அப்ப எந்திரிச்சு போக வேண்டியதானே? அதான் நானும் சொல்றோம்ல, நாங்களே எப்பவுமே இங்க தான் உட்காருவோம். இப்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கோம், நீங்க தள்ளி போங்க. நீ நான் போய் பிரின்சிபலை கூட்டு வரேன். பிரின்சிபல் வந்தா நானும் சொல்வேன், நாங்க இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தோம், நாங்க இங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சும்மா தான் உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க. என்ன பிராக்டிஸ் பண்றீங்க? நாங்க சும்மா இருக்கோம். நாங்க உங்ககிட்ட ஒன்னும் சொல்லவே இல்லையே. நாங்க நாளைக்கு எப்படி டான்ஸ்க்கு ஸ்டெப் போடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். மெண்டல் மாதிரி ஏதோ பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காதண்ணே. நிக்கிறதுக்கு மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லாதண்ணே. இவகிட்ட பேசினாலே எரிச்சலா இருக்கு. எல்லாமே லோ கிளாஸ் தானே, பட்டிக்காடுங்க அப்படிதான் இருக்கும். நந்தினி, வா நம்ம வேற எங்கேயாவது போவோம். அடேங்க அப்பா, மகாராணி ரொம்ப பெரிய பணக்காரி இல்ல, நம்மள லோ கிளாஸ்ங்கிறதுக்கு. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் பணக்காரி தாண்டி. இந்த பட்டிக்காடுங்க கூட பார்க்கும்போது உங்களை பார்க்கும் பட்டிக்காடுங்க மாதிரி தான் இருக்கு. ஐசு, முக்கியமா நீலாம் ஸ்கூல் படிக்கும் எப்படி இருந்த? இப்ப பார்க்கச்சி பட்டிக்காட விட மோசமா இருக்க பஜாரி. ஏ அனு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா பேசுறதா இருந்தா பேசு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புடி. பெருசா பேசுறதுக்கு வந்துட்டா. என்னமோ இவங்கெல்லாம் வானத்துல இருந்து உதிச்ச மாதிரி, நம்மளாம் பூமியில இருந்து முளைச்ச மாதிரின்ட்டு. போட்டி. ரெண்டு கண்ணை உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டே இருக்கு. இதுங்களாலதான் நமக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. வாட்டி அனு. எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாததுங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கு பாரு. ஆனா ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நீ பேசி நான் எதுவுமே ரிப்ளை பண்ணதில்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், இதுக்கப்புறம் என்னைக்காட்டு ஒரு தடவை என்ன பட்டிக்காடுன்னு சொன்னேன்னு நினைச்சுக்கையேன், என்னையும் அக்காவையும் நீ பட்டிக்காடு அப்படின்னு கூப்பிட்டனா அதுக்கப்புறம் தெரியும் இந்த ராதா யாருன்னு. ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? அத பண்ண முடிச்சல பாத்துக்கோ. மூடிட்டுங்க இருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்துச்சு, என்ன பத்தி இப்படி பேசுவ? இப்போ ஒன்ன பாக்குறதுக்கு தான் லோ கிளாஸ் பஜாரி மாதிரி இருக்கு. ஏய், ஏதாவது பிரச்சனையா? சீனியர்ஸ்லாம் வந்திருக்காங்க, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம்பா. வா நந்தினி, உங்களை அப்புறமா பாத்துக்கிட்டேன்டி. ஏய், இப்பமே உன் முஞ்ச பார்க்க முடியல. எதுவா இருந்தாலும் ஒழுங்கா பேசிட்டு போங்கடி. எதுக்கு பயந்து ஓடுறீங்க? விட ஐசு, ஹை கிளாஸ்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க போல. இவளோட பார்த்தாலே கோவமா இருக்கு. எவ்வளவு கூட சிங்கப்படுத்துறாங்க நம்மள. அனு விடு, வா. அடேங்கப்பா, ஐசுவா இப்படி பேசுறா? ஐசு மட்டும் இல்ல,
சோனியும் அப்படிதான் பேசுதா. எல்லாத்துக்கும் என்ன வாயி. ஆனா அவள பேசுறது ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த அணுவா அந்த பிள்ளை என்ன வாய் பேசுது. அது வேற யாரும் இல்லல மச்சான், மோகனோட அத்தை பொண்ணுதான். அத்தை பொண்ணா? என்னண்ணா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, நீங்களும் இங்க தான் பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? நமக்கு இந்த இடமே தேவையில்ல, வாங்கடி போவோம். வாங்கடி. அட இருங்க, நாங்க சும்மா உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தோம். நாங்க பிராக்டிஸ் பண்ணலாம் எதுவும் வரல. அட போங்கண்ணா, நீங்க இருங்க, நீங்க அடுத்து வேற யாராட்டும் நாங்க பிராக்டிஸ் பண்ணணும் எந்தீங்கம்பாங்க. எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் தெரியல. என்ன ராதா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல தேவா ப்ரோ, எங்க கிளாஸ்ல 2 பேர் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹை கிளாஸா, நாங்க ரொம்ப லோ கிளாஸா. ஒரே எங்களை எப்ப பார்த்தாலும் லோ கிளாஸ்னே சொல்றாங்க. இல்லைன்னா இவங்க 2 பேரும் கிராமங்கிறாங்க. ஏன் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு படிக்க வரக்கூடாதா? என்ன பேசுறாங்க என்ன இதுன்னு எனக்கு ஒழுங்காவே புரியல. என்னன்னா கிராமத்துல உள்ளவங்களாம் சிட்டில உள்ளவங்க கண்ணுக்கு ரொம்ப கேவலமா தெரியுறோமா? நாங்களும் மனுஷங்க தானே. அவ்வளோ 2 பேருக்கும் வானத்துல இருந்து குதிச்சதா நினப்பு போல. இருக்கு அவளுக்கு ஒரு நாள். அட கூல், ஏன் இவ்வளவு கோபம்? அது ஒண்ணு இல்லைண்ணா, ரொம்ப வாய் பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அடிச்சிடலாம் போல கோவமா வருது. மூக்குலயே வாங்கி குத்திடலாம் போல இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை வேண்டான்னு விடுறேன். ஐசு, நீ ஏன் இப்படி பேசுற? அதான மத்தவங்கள கூட சரின்றுவேன். ஐசு, நீ ஆமா இப்படி பேசுற? ஆமா, நானே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நான் சோத்து முட்டை யார்கிட்டயுமே ரொம்ப பேச மாட்டேன், தேவையில்லாம நோஸ் கட் பண்ணுவேன், பாயெல்லாம் ரொம்ப இது பண்ண மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, என்னை பத்தி நீங்க எப்படி இப்படிலாம் சொல்லலாம்? அது இது யாருப்பா இவகிட்ட சொன்னது? சாரில மச்சான், நான் தான் தெரியாம உளறிட்டேன். என்னது சாரியா? லே மச்சான், அவ மூஞ்ச பத்தி பேசவே பயமா இருக்குல்ல, ஏதாட்டு சொல்லி சமாளி. ஐசு, உனக்கு நாங்க இன்னுமா யாரும் தெரியல? தெரியலனா புரியல. ஓ ரைமிங் தெரியல புரியல. ஐசு, நாங்க எல்லாருமே நீ படிச்ச அதே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆனா என்ன, நாங்க முந்தியே அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தோம். நீ திடீர்னு வந்த. திடீர்னு வந்தா திடீர்னு ஃபேமஸ் ஆயிட்டா. அதான் யாருடா அந்த பொண்ணு திடீர்னு ஃபேமஸ் ஆனதுன்னு பார்க்க முடிச்சதுதான் அது நீ. அது மட்டும் இல்ல, திடீர்னு ஒன்னு இந்த காலேஜ்லயும் பார்த்த உடனே கொஞ்சம் ஆச்சரியமா ஷாக் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம உன்ன ஸ்கூல்ல எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க, சாப்பாடுனா ஒரு குறையும் வைக்க மாட்டா, ஆனா மத்தவங்க கிட்ட ரொம்ப பேச மாட்டா, படிப்பு சுமாரு ஆனாலும் குணம் நல்ல குணம், இந்த மாதிரிலாம் ஒன்னு பேசுவாங்க. பார்பி டால் மாதிரி கியூட்டா இருக்கிற ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு. அதான் நானும் உன்னை பார்த்த உடனே கொஞ்சம் சொல்லிட்டேன் எல்லார்ட்டையும். அதானே பார்த்தேன், இந்த டபரா தலையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க நீ. இவன் அந்த ஸ்கூல்ல படிச்சவன் தானே? இப்பதான் எனக்கு கொஞ்சமா ஞாபகம் வருது. ஓ அவ்வளவுதானா? சரி வாங்கடி போவோம். இதுக்கப்புறம் இன்னும் நம்ம இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா இவ்வளவும் நம்ம கிட்ட பேசுவாள்வலான்னு தெரியல. பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம் ஐசு.